கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் அடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் அருளால் ஒரு திருமண நிகழ்ச்சியில நாம் எல்லாம் ஒன்று குழுமி இருக்கிறோம். திருமணத்தை பொறுத்த மட்டிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணத்திற்கென்று ஒரு குத்துபா அவசியம், ஒரு உரை அவசியம் என்று எந்த ஒரு வழிகாட்டுதலையும் வழங்கவில்லை. ஆனால் மக்கள் ஒன்று கூடி இருக்கிற பல இடங்களில் தேவைகளுக்கேற்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை குறித்து உபதேசித்திருக்கிறார்கள் என்கிற பொதுவான விதியின் அடிப்படையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல்களில் இருந்து நாம் இந்த உபதேசத்தை மக்கள் கூடியிருக்கிற, குறிப்பாக இந்த உம்மு ஹபீபா மஸ்ஜித் துவங்கியதற்கு பிறகு இந்த பள்ளிவாசலில் வைத்து நடைபெறக்கூடிய முதலாவது திருமண நிகழ்ச்சியாக இந்த திருமண நிகழ்ச்சி இருக்கிறது. அதனால் திருமணத்தை குறித்து, திருமணத்தில் பிரதானமாக கருதப்படுபவைகள் குறித்து இஸ்லாம் நமக்கு போதனை செய்கிற சில விஷயங்களை நாம் நினைவுபடுத்திக் கொள்வதற்காக இந்த உரை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, ஆங்காங்கிருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய சகோதரிகளே, இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த மட்டிலும் திருமணம் என்று சொல்லும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் அவர்கள் இது குறித்து ஏராளமான வழிகாட்டுதல்களை வழங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த திருமணத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது திருமணம் என்பது அல்லாஹுடைய பரக்கத்தை பெற்றிருக்க வேண்டும், அந்த பரக்கத் என்பதுதான் திருமணத்தினுடைய பிரதான நோக்கம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய பொன்மொழிகள் வாயிலாக தெரிவித்திருப்பதை நாம் உணர்ந்தும் இருக்கிறோம். நம்ம திருமணம் முடிஞ்சிச்சுண்டா, திருமணம் முடிந்ததற்கு பிறகு தம்பதியரை இந்த திருமணத்தின் மூலமாக சேர்ந்த இந்த கணவன் மனைவி என்கிற இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக கூடிய அந்த தம்பதியர்களை பிரார்த்திப்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பிரார்த்தனையை கற்றுத்தந்தார்கள். நமக்கெல்லாம் ஞாபகமா தெரியும், பாரக்கல்லாஹு லக வ பாரக்க அலைக வ ஜமா பைனகுமா ஃபி கைர் என்று இந்த துஆவை நாம் அதிகமாக மக்கள் மனனம் செய்து வைத்திருக்கிறோம். அதே போன்று திருமணங்களுக்கு சென்றோமையானால் இந்த துஆவை அந்த தம்பதியர்களுக்காக செய்கிறோம். இதனுடைய பிரதான விளக்கம் என்ன? இதிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தம்பதியருக்கென்று அல்லாஹ்விடத்திலே எதை பிரார்த்தனையாக செய்ய சொன்னார்கள் என்றால் அதனுடைய விளக்கமே நமக்கு அதை விளக்கி காட்டிவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பாரக்கல்லாஹு லக, இந்த திருமணத்தின் மூலமாக கூடிய உங்கள் இருவருக்கும் அல்லாஹ் பரக்கத் என்கிற மறைமுகமான அல்லாஹுடைய பேர் அருளை வழங்கட்டுமாக. பரக்கத்து தான் பிரதானம். நன்மையான காரியங்கள்ல உங்கள் இருவரையும் ஒன்றிணைப்பானாக என்பதுதான் இந்த துஆவினுடைய விளக்கம். அப்ப இதுல தலையாயதாக ரசூலுல்லாஹ் சொல்றதை எதை சொல்லி தராங்கண்டா, திருமணம் என்றால் அல்லாஹுடைய பரக்கத் என்கிற மறைமுகமான பேரருள் அவசியம். திருமணம் என்பது ஒரு கடுமையான ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தத்தின் மூலமாக அருகாமையில இருக்கிற ரெண்டு பேரா இருக்கலாம், இந்த திருமணத்தின் மூலமாக சேர்ப்பவர்கள். ஊர் கடந்து இன்னொரு ஊரில் இருப்பவரை திருமணம் செய்து அதன் மூலமாக அந்த ஒப்பந்தத்தில் கூடலாம், அல்லது நாடு கடந்தவராக இருக்கலாம். எங்கெங்கோ பிறந்தவர்கள், எங்கெங்கோ வளர்ந்தவர்கள் எல்லாம் இந்த திருமணம் என்கிற ஒப்பந்தத்தின் அடிப்படையிலாக கூடுகிறார்கள் என்றால் அவர்கள் இணைந்ததற்கு பிறகு அவர்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு அவர்களுக்கு மன ஒற்றுமையும் அதற்கு அல்லாஹுடைய பரக்கத்தும் மிகப்பெரிய அவசியம் என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு பரக்கத்தை வேண்டி அல்லாஹ்விடத்திலே
பிரார்த்தனை செய்யுங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டி இருக்கிறாங்க. ஆனா அந்த பரக்கத்தை நம்ம அந்த பிள்ளைகளுக்காக நாம துஆவை செய்யறோம். திருமணத்தின் மூலமாக சேரக்கூடிய அல்லது நாம் நம்முடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய அல்லது நம்முடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறோமே, அதுல பரக்கத்தை பிரதானமாக கருதினோமையானால் அந்த கருதுபவர்களுடைய வெளிப்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டினார்களே, அந்த வழிகாட்டுதல்களை நாம் செய்கிறோமா? இன்னி அலமு நிக்கா பரக்கா, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எந்த திருமணத்தில் அல்லாஹ்வுடைய அதிக பரக்கத் இருக்கும் என்றால் ஹைஸருஹு மஊனா, யாருடைய திருமணத்தில் செலவு குறைவானதாக இருக்கிறதோ அவர்களுக்குத்தான் அல்லாஹ்வுடைய பரக்கத் அதிகமாக இருக்கும். நம்முடைய பிள்ளைகளுக்கு திருமணத்தின் வழியாக அல்லாஹ்வுடைய பரக்கத் கிடைக்க வேண்டும் என்றால் நாம எதை பிரதானமா கொள்ளனே? அல்லாஹ்வுடைய பரக்கத்தை பெறுவதற்கு நாம எவ்வளவு செலவினங்களை குறைக்க முடியுமோ அவ்வளவு குறைப்போம் நினைக்கணும். ஆனா இன்னைக்கு சமூகத்துல என்ன நடக்குது, குறிப்பா முஸ்லிம் சமுதாயத்துல, இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு நடைபெறக்கூடிய திருமணத்துலதான் நம்மளுடைய பிரஸ்டீஜ காட்டணும்ன்ற நிலைப்பாட்டில் இன்னைக்கு ஏழைகளாக இருப்பவர்கள் கூட, ஏழைப்பாளையராக வாழக்கூடியவர்கள் கூட நம்முடைய பிள்ளைக்கு ஊர் மெச்சக்கூடிய அளவுக்கு ஒரு திருமணம் நடத்தனே, அத கடனை வாங்கியாவது நம்ம நடத்தி முடிச்சிருவோம் என்று சொல்லி அவர்கள் தன்னுடைய மனப்போக்கை அப்படி திறந்து விட்டிருக்கிறார்கள் என்றால், செல்வம் இல்லாதவங்களே இப்படி இருந்தா அல்லாஹ் பரக்கத்தா செல்வத்தை வழங்கி இருந்தாண்டா அவங்களுடைய நிலை எதுவாக இருக்கும்? ஆனா எப்படி இருக்கணும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அவர்களிடத்தில் பேசிய அந்த பேச்சை, அவர்கள் காட்டிய அந்த வழிகாட்டுதலை இன்றைக்கும் நாம் பல இடங்களில் கேட்கிறோம். ஹதீஸ்களில் அது உயிர்ப்பிப்புடன் இருக்கிறது. அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் என்பவர் யாரே? மிகப்பெரிய செல்வந்தர். எப்படிப்பட்ட செல்வந்தர்? சாதாரணமான ஆள் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்தார்கள் என்பதற்காக அந்த அழைப்புக்கு செவிமடுத்து இந்த சத்திய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட மக்காவை சார்ந்த ஒரு மனிதர், அது வியாபாரத்தில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு வியாபாரி. அப்படிப்பட்ட வியாபாரத்தில் சிறந்த ஒரு மனிதர் அந்த வியாபாரத்தை எல்லாம் விட்டுவிட்டு, அந்த வியாபாரத்தின் மூலமாக சேர்த்து வைத்த செல்வங்களை எல்லாம் விட்டுவிட்டு ஊரில் இருந்து அல்லாஹ்வுடைய தூதருக்காக, அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக தன்னுடைய நாட்டை விட்டு, தன்னுடைய சொத்து சுகங்களை விட்டு நாடு துறந்து மதீனாவிற்கு வந்தவர். அப்படி வந்தவர் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள். அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததற்கு பிறகு மக்காவாசி ஊரை விட்டு வந்திருக்கிறாங்க. மதீனாவாசிகள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாதான் அவங்க சரியான வாழ்வியல் அமைச்சுக்கிற முடியுங்கிறதுக்காக மதீனாவுல இருந்து ஒரு சகோதரரை, மக்காவுல இருந்து வந்த ஒரு சகோதரரோடு, முஹாஜிரோடு ஒரு அன்சாரி தோழரை இணைத்து, நீங்க இருவரும் சகோதரர்கள், ஒரு குடும்பத்துல 2 சகோதரர் இருந்தா எப்படி இருக்கணுமோ அப்படி நீங்கள் உங்களுடைய சொத்துக்களை பாகம் செய்து கொள்ளுங்கள், பாக பிரிவினை செய்து கொள்ளுங்கள், நீங்க சகோதரர்களாக இணக்கமாக இருங்கன்னு சொல்லி வச்சாங்க. அப்படி அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் என்கிற அந்த மக்காவிலிருந்து நாடு துறந்து வந்தவரோடு ஒரு மதீனாவை சார்ந்த ஒரு மிகப்பெரிய செல்வந்தரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இணைச்சு வச்சாங்க. அவரு கூட்டிட்டு போறாரு. என்ன சொல்றாரு? அந்த அன்சாரி தோழர் மதீனாவாசி சொல்றாரு, அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்களே, உங்களை என்னோட ரசூலுல்லாஹ் சகோதரரா இணைச்சு வச்சிருக்காங்க. நான் மதீனாவுடைய பெரிய பணக்காரர்கள் ஒருத்தன். என்னுடைய செல்வத்துல சரிபாதி உங்களுக்கு நான் பிரிச்சு தந்துறேன். அல்லாஹ்வுடைய தூதர் உங்களை சகோதரராக ஏற்க சொல்லி இருக்கிறாரு. அதனால நான் என்னுடைய சொத்துல பாதி அப்படியே சமமா பிரிச்சு உங்களுக்கு தந்துடுறேன். நான் பெருங்கொண்ட சொத்துக்காரன் என்று சொல்லி அவர் சொல்றாரு. அதுக்கு அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் சொன்னாங்க, கடை வீதியை காட்டுங்க, மதீனாவுல வியாபாரம் செய்யக்கூடிய வியாபார தளத்தை காட்டுங்க, நான் என்னுடைய பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்கிறேன், நீங்க எந்த சொத்து பங்கீடும் எனக்கு செய்து தர வேண்டாம் என்று சொன்ன, தன்னுடைய உழைப்பால் உயர வேண்டும் என்று நினைத்து முன்னரே உயர்ந்து காட்டிய ஒரு
சஹாபி மதீனாவுக்கு வந்ததற்கு பிறகு ரசூலுல்லாஹ்வை சந்திக்கும் போது தன்னுடைய ஆடையில் இருந்த ஒரு கரையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து விட்டு கேட்கிறாங்க, அப்துர் ரஹ்மான் அவர்களே, உங்க ஆடையில கரை இருக்குதே, அந்த கரை அத்தர் வாசனை திரவியத்தினுடைய கரை போன்று தெரிகிறதே, என்ன விளக்கம் என்று கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, ரசூலுல்லாஹ் எனக்கு நேற்று இரவு திருமணம் முடிஞ்சிருச்சு. யார்கிட்ட சொல்றாங்க? நாட்டினுடைய ஜனாதிபதி தன்னுடைய உயிரை இந்த நபிக்காக கொடுக்கலாம் என்பதற்கு பத்ரு போர் உள்ளிட்ட மிகப்பெரிய போர்க்களங்களில் நேரடியாக பங்கெடுத்த ஒரு மாபெரும் ஒரு சாம்ராஜ்யத்தை, தன்னுடைய சொத்து சுகங்களை எல்லாம் விட்டுவிட்டு இந்த மார்க்கத்திற்காக வந்த அந்த தோழர் தன்னுடைய ஆன்மீக தலைவரிடத்திலே, தன்னுடைய அரசாட்சியினுடைய தலைவரிடத்துல சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு நேத்து நைட்டு திருமணம் முடிஞ்சிச்சு என்று சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் ஏன் கூப்பிடலன்னு கேட்கல. இன்னைக்கு கேக்குறாங்கல்ல, இப்ப சொல்லாம கொள்ளாம கல்யாணம் முடிச்சுட்டான்னு கேக்குறாங்கல்ல, அப்படி கேட்கல ரசூலுல்லாஹ். அப்படியா? நீ ஒரு ஆட்டையேனும் அறுத்து மக்களுக்கு வலிமா விருந்தளிப்பாயாக என்று சொல்றாங்க. அவ்வளவு பெரிய செல்வந்தர், அப்படிப்பட்ட செல்வந்தராக இருந்தவருக்கே ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? திருமணம்டா ஒரு ஆட்டை அறுத்து வலிமா விருந்து கொடுப்பா அப்படின்னு சொல்றாங்க. நம்ம என்ன செய்யறோம்? நம்ம அவ்வளவு பெரிய செல்வந்தர் இல்ல, மிகப்பெரிய செல்வ வளத்துல பாதிய தாரேன்னு ஒருத்தர் சொல்லும் போது வேணான்னு விட்டுட்டு போற மாதிரி ஒரு மனிதர் கிடையாது. அப்படிப்பட்டவராக இருந்தவருக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு ஆட்டை அறுத்து விருந்து வைந்து நமக்கு அதுதான் அளவு அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு பெரிய செல்வந்தருக்கு சொன்னாங்களே, ரசூலுல்லாஹ் குறைவான செலவுல திருமணம் நடத்துங்க, அதுதான் அல்லாஹ்வுடைய பரக்கத்தை அதிகமாக பெற்றுத்தரும் என்றார்களே. அப்ப நம்முடைய பிள்ளைகளுக்கு பரக்கத் அதிகமாக கிடைக்க வேண்டும் என்றால் நம்ம கல்யாணத்தை நம்முடைய குடும்பத்தினுடைய கௌரவத்தை காட்டுகிற நிகழ்ச்சியாக பயன்படுத்திடக் கூடாது. அது இந்த திருமணத்தின் மூலமாக சேரக்கூடியவர்கள் நல்லபடியாக வாழ்வதற்கு அல்லாஹ்வுடைய பரக்கத்தை பெறக்கூடிய தருணம். அந்த திருமணத்தின் மூலமாக அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய பரக்கத் கிடைத்து, அவர்களுக்கு மன ஒற்றுமை கிடைத்து, அவருடைய வாழ்க்கை செழிப்பாக அல்லாஹ்வுடைய பரக்கத்தை பெற்ற ஒரு வாழ்க்கை முறையாக அவருடைய வாழ்க்கை முறை அமைய வேண்டும் என்பதற்காக செய்யக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டி தந்த இபாதத்துக்களில் ஒன்றை. அப்படி இருக்கும்போது நம்ம எவ்வளவு கவனமா இருக்கணும். ஆனா அதை செய்யறோமா? அதை பிரதானப்படுத்துறோமா? மத்த எத்தனையோ விஷயத்தை பிரதானப்படுத்துறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய பரக்கத் கிடைக்க வேண்டும், அதுக்கு ரசூலுல்லாஹ் என்ன வழிகாட்டினாங்க என்பதை நாம அந்த பிள்ளைகளுக்காக செய்யறோமா? திருமணத்தின் மூலமாக மன ஒற்றுமை கிடைக்கணும்னா தம்பதியருக்கு என்ன நினைக்கணும், என்ன கிடைக்கணும்? அவங்களுக்கு ஒரு சரியான புரிதல் கிடைக்கணும். அல்லாஹ் அவர்களுடைய உள்ளத்தை விசாலப்படுத்தணும். எப்படி? ஒரு கணவனாக இருக்கக்கூடியவர் நான் தான் ஆம்பளை என்கிற கர்வத்தோடு இருந்து விடக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கல்ல, உங்களிலேயே சிறந்தவர் யார் என்றால் உங்களுடைய மனைவியரிடத்துல யார் சிறந்தவரோ அவர்தான் உங்களிலே சிறந்தவர். நீ ஊருக்குள்ள எவ்வளவோ நற்காரியங்கள் செய்யலாம், வீட்டுல போடுற ஆட்டம் அவங்களுக்கு தான் தெரியும். அவங்களிடத்தில் நீ நற்பேறு வாங்கினால்தான் நல்லவர் என்று உறுதிப்படுத்தப்படும். அல்லாஹ்வுடைய தூதரை சொல்றாங்கல்ல, இன்னைக்கு ஒட்டுமொத்த உலக வரலாற்று ஆய்வாளர்கள் அனைவரும் ஆய்வு செய்துவிட்டு அல்லாஹ்வுடைய தூதரை சொல்கிறார்களே, ஒரு மிகச்சிறந்த மனிதர். ஏன் சொல்றாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பல திருமணம் செய்திருந்தாலும் தன்னுடைய மனைவிமார்கள் மத்தியில சம அளவுக்கு உரிமை கொடுத்தவராக இருந்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை எவ்வாறு இருந்தது என்று கேட்கப்பட்ட கேள்விக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், முழு குர்ஆனாக இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை குர்ஆனாக இருந்தது என்றார்களே. அப்படி தன்னுடைய மனைவியரிடத்திலே சிறந்தவராக அல்லாஹ்வுடைய தூதர் இருந்தார். உங்களிலேயே சிறந்தவர் யார் என்று மக்களுக்கு பாடம் நடத்தும் போது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களிலே சிறந்தவர் யாருன்னா உங்களுடைய மனைவியரிடத்திலே யார் சிறந்தவரோ அவர்தான். இது நம்முடைய உள்ளத்துல நாம் ஆழ பதிவு செய்து வைத்துக் கொண்டோம்னா நம்முடைய பெண்களை, நம்முடைய மனைவிமார்களை ஒப்பந்தம் என்கிற அந்த கடுமையான ஒப்பந்தத்தின் மூலமாக ஒப்படைக்கப்பட்ட அமானிதமாக இருக்கக்கூடிய தன்னுடைய மனைவியை ஒருபோதும் கிள்ளிக்கிரையாக ஒரு மனிதன் நினைக்க மாட்டான். அது மாதிரி ஒரு பெண்ணாக இருக்கக்கூடியவள் தன்னுடைய கணவரை குறித்த பார்வை, அவரை எந்த விஷயத்துல டாமினேட் பண்ணணும்னு இன்னைக்கு பலவிதமாக
பிரச்சனைகள் நடப்பதற்கு காரணியா இருக்குதே, அவங்களுக்கெல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, பெண்களே உங்களுடைய கணவனுடைய திருப்தியை பெற்ற நிலையில் ஒரு பெண் மரணித்தால் அவள் ஸ்வர்க்கம் செல்வாள், நீ சொர்க்கம் போகணும், நீ சொர்க்கம் போகணும்டா உன்னுடைய கணவனுக்கு கட்டுப்பட்டவளாக, உன்னுடைய கணவனுடைய திருப்தியை பெற்ற நிலையில் உன்னுடைய உயிர் பிரியக்கூடிய ஒரு சூழலுக்கு நீ தயாராகி கொள்ள வேண்டும் என்று சொல்லி மன ஒற்றுமைக்குரிய வழிகாட்டுதலை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டினார்கள். இந்த வழிகாட்டுதல்களை எல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு காலப்போக்கிலும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லிக் கொடுத்து நாமும் அது மாதிரி நம்முடைய வாழ்க்கையை வெளிப்படுத்தி அப்படி சரியான ஒரு வாழ்க்கை முறையை அவர்களுக்கு கற்பித்தோமையானால் அதை பார்த்து அவங்களும் மன ஒற்றுமைக்கான வாழ்க்கையை வாழ்வதற்கு தன்னுடைய ஆயத்த பணிகளை அவர்கள் செய்வார்கள். அதற்கும் பிரதானமான தேவை அல்லாஹ்வுடைய பரக்கத். பரக்கத்துங்கிறது அல்லாஹ் ரொம்ப கோடி கோடியாக கொட்டி கொடுப்பது மட்டுமல்ல, மாறாக உள்ளதை கொண்டு போதுமானதாக ஆக்கிக் கொள்கிற அந்த திருப்தி என்கிற குணம், குறைவாக கொடுத்தாலும் அதிலே நிறைந்த வளம் கிடைக்கக்கூடிய பரக்கத் என்பதுதான் மாபெரும் கண்ணுக்கு தெரியாத அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து அருளப்படுகிற அருள். அந்த அருளை கிடைப்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இந்த திருமண காலங்களிலே, திருமண நேரத்திலே அதன் மூலமாக இணையக்கூடிய தம்பதியர்களுக்கு செய்யக்கூடிய பிரார்த்தனைகள்ல இருக்குது அந்த அல்லாஹ்விடத்தில் கோரிக்கை வைக்கிற விஷயம். அதுல பிரதானமாக இருப்பதை எல்லாம் கருத்தில் கொண்டு நாமோ இந்த திருமணம் எளிமையாக நடப்பதை நீங்க பாக்குறீங்க. இது மாதிரி அல்லது இதை விட இன்னும் எளிமையா நடத்த முடியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுமனே சொல்லிவிட்டு செல்பவர் கிடையாது. வார்த்தைகளால் சொல்லிவிட்டு ஏட்டு சுரக்காய் மாதிரி கறிக்கு உதவாத மாதிரி சொல்லிவிட்டு செல்பவர் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காண்பித்தார்கள். அதே மாதிரி அந்த சமூகத்தை வாழும்படியான சூழலை உருவாக்கிவிட்டு வாழ்க்கை பாடத்தை நடத்திவிட்டு அந்த மக்களையும் அதற்கு பண்படுத்திவிட்டு சென்றார்கள். அப்படிப்பட்டவர்களை நாம் முன்மாதிரியாக கொண்டிருக்கிறோம். அந்த அல்லாஹ்வுடைய தூதர் வழியில லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமில் ஆகிர் வ ذكرல்லாஹ கஸீரா. அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் அதிகமாக நம்பிக்கை கொண்டிருக்கிற உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரிடம் அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அந்த முன்மாதிரியை எடுத்துக்கொண்டு ரசூலுல்லாஹ்வை நம்மால் இயன்ற வரைக்கும் நம்முடைய வாழ்வியலில் பின்பற்றக்கூடியவர்களாக, நம்முடைய வாழ்வியலில் எந்தெந்த வாய்ப்புகளில் எல்லாம் ரசூலுல்லாஹ்வை பின்பற்ற வேண்டுமோ அதையெல்லாம் நம்மால் இயன்ற வரைக்கும் பின்பற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட மனோபக்குவத்தை அல்லாஹ் நாம் அனைவருக்கும் தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்து என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.